ஏன் பொறுமை காக்க வேண்டும்? மகாதேவர் அனைத்தும் அறிந்தவர்தானே? அவருக்கு எடுத்துரையுங்கள். ஒருவேளை பிரபஞ்சத்தில் எவரேனும் சிவனின் சக்தியின் இடத்தை அடைய முயன்றால் அந்த இடத்தை கோருபவரை சக்தி நிச்சயம் சம்ஹாரம் செய்வாள். அந்த இடத்தை கோருபவரை சக்தி நிச்சயம் சம்ஹாரம் செய்வாள். அவ்வாறெனில் தங்கள் முடிவின் பலனை அனுபவித்திடுங்கள். கொள்ள வேண்டாம் தந்தையே, பொறுமையாக இருங்கள். வேண்டாம் தந்தையே, அவ்வாறு செய்யாதீர்கள். சற்று பொறுமையாக இருங்கள் தந்தையே, கோபம் கொள்ளாதீர்கள். மகாதேவா, சாந்தமாக இருங்கள் மகாதேவா. தயவு கூர்ந்து சாந்தமாக இருங்கள் மகாதேவா. கோபம் கொள்ளாதீர்கள் மகாதேவா. தவறு. யாவரும் புரிந்திடுவர். தாங்களும் புரிந்துள்ளீர்கள். எனினும் இழைத்த தவறை தாங்கள் உணராதிருப்பதே எனக்கு பெரும் மனவேதனை அளிக்கிறது. தாங்கள் இழைத்த காரியத்தால் பிரபஞ்சத்தோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை தாங்கள் இக்கணம் வரை உணராதிருக்கின்றீர்கள். மகாதேவா, ஒரு நதி வற்றியதால் என்ன பிரச்சனை மகாதேவா? தாங்கள் கூறினால் இப்பொழுதே இக்கணமே நான் வற்றாத நதியை உருவாக்குவேன். நிறுத்துங்கள். ரிஷியானவர் அகங்காரம் கொள்வது என்றும் அழகு சேர்க்காது. தங்களால் இப்பிரபஞ்சத்தின் சமநிலை குறித்து சிந்திக்க இயலாதென்றால் தாங்கள் மட்டுமல்ல, பேரன்பு கொண்ட என் துணைவி பார்வதியாயினும் குற்றமிழைத்தவளே, பார்வதியாயினும் குற்றமிழைத்தவளே. மேலும் தேவி கங்கா தாங்கள் எண்ணுவது போல் ஓர் நீர்நிலையோ அல்லது வெறும் நதி நீர் மட்டுமல்ல. இப்புவியின் சமநிலையை காத்திட தேவி கங்காவிற்கு பெரும் பங்குண்டு. பல ஜீவன்களுக்கு அவள் அன்னை. எனவேதான் ஹார ஹார கங்கை என்று யாவரும் துதி பாடுகின்றனர். இந்த உண்மையினை ரிஷியாக இருந்து தாங்கள் உணரவில்லை. தேவி ஆதி சக்தியாக இருந்தும் புரிந்து கொள்ளவில்லை. தாங்கள் கூறியது சரிதான் மகாதேவா. தேவி கங்கையின் இடத்தையும் அவர்கள் மீது தாங்கள் கொண்டுள்ள கௌரவத்தையும் நான் நன்றாக பார்க்கிறேன். நான் மற்றொன்றையும் காண்கிறேன். எந்த சிவன் அநியாயத்திற்கு நியாயம் வழங்குவாரோ, தனது திரிசூலத்தை கொண்டு தன் மகனையே வதம் செய்தாரோ, அவர் இன்று தன் மனைவி முன்னால் கட்டுப்பட்டுள்ளார். திரிசூலத்தை அல்ல, வார்த்தைகளை கொண்டு எடுத்துரைக்க முயல்கிறார். இத்தருணத்தில் நீ இடையூறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மன்சா.
சென்று விடு. நிச்சயம் செல்வேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு முறை மகாதேவரின் மனதில் தேவி கங்கைக்கு எந்த இடமும் இல்லை என்று கூறட்டும், செல்கிறேன். மகாதேவரின் பிரபஞ்சத்தில் தேவி கங்கைக்கு எந்த மகத்துவமும் இல்லை என்று. மகத்துவம் உள்ளது, மகத்துவம் உள்ளது. மகத்துவம் உள்ளது மன்சா. ஆனால் அந்த மகத்துவத்திற்கு, அவ்வகை உறவிற்கு என்ன பெயர்? அதை நான் அறியேன். நான் ஒரே ஒரு முறை கூறியதால் தேவி கங்கா பூவுலகம் வந்து பாய்ந்திடத் துவங்கினாள். அவ்வாறெனில் தனிப்பட்ட முறையில் தேவி கங்கா மீது உணர்வில்லாதிருக்குமா? 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 மகாதேவா, இந்த உண்மையைதான் நான் கேட்க விரும்பினேன். மகாதேவரின் மனதில் தேவி கங்கைக்கு ஒரு இடம் உள்ளது. மகரிஷி ஜஹனு, தாங்கள் தவறளித்திருக்கிறீர்கள். நிச்சயம் அதற்கு தண்டனை உண்டு. தாங்கள் அவ்வாறென்றால் என்னை திருசூலத்தை கொண்டு வதம் செய்யுங்கள். ஏனென்றால் என் சகோதரியின் விருப்பத்தை நிராகரிக்கும் துணிச்சல் எனக்கு இல்லை. அவ்வாறே தங்களையும் என்னால் எதிர்க்க இயலாது. நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆகையால் குற்ற உணர்ச்சியும் இல்லை. குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஏற்படாது. மகாதேவா! 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 மகாதேவா, எங்கள் மேனி எரிந்து விட்டது. ஆனால் எங்கள் அஸ்திகள் தேவி கங்கையில் கலக்கப்படவில்லை. ஆகையால் எங்களுக்கு முக்தி கிட்டவில்லை. மகாதேவா, நாங்கள் என்ன செய்வது? பார்த்தீர்களா மகரிஷி, இவர்களுக்கு என்ன பதில் கூறுவது? பூத உடல் இழந்த இந்த ஆன்மாக்களுக்கு எவ்வாறு முக்தி அளிப்பது? முக்தி தரும் கங்கையை தாங்கள் பருகிவிட்டீர்கள். மகரிஷி ஜஹனு, இனி இப்பூவுலகில் இருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் தங்களிடம் வந்து தனது முக்திக்கான பாதையை கேட்கும். இவரே மகரிஷி ஜஹனு. இவர் தேவி கங்காவை வற்றச் செய்தார். ஆனால் இனி இவரே முக்திக்கான பாதையை வழங்குவார். கேளுங்கள். எங்கள் கங்கை தாயை தாருங்கள். எங்களுக்கு முக்தி தேவை. எங்களுக்கு முக்தி தாருங்கள். எங்கள் அஸ்தி கங்கையில் கலக்கப்பட வேண்டும். எங்களுக்கு முக்திக்கான மார்க்கத்தை காட்டுங்கள். எங்கள் கங்கை தாய் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு முக்தி தாருங்கள். எங்கள் அஸ்தி கங்கையில் கலக்கப்பட வேண்டும். எங்களுக்கு முக்திக்கான மார்க்கத்தை காட்டுங்கள். எங்கள் கங்கை தாய் எங்களுக்கு தேவை. மகாதேவருக்கு கங்கை மீது விருப்பம் என்றால் இருக்கட்டும். என்னை பொறுத்தவரை நான் எந்த தவறும் செய்யவில்லை.
எங்களுக்கு முக்தி வேண்டும் மகாதேவா. எங்களுக்கு முக்தி வேண்டும். மகாதேவா, எங்களுக்கு முக்தி கொடுங்கள். எங்களுக்கு முக்தி தாருங்கள். எங்கள் அஸ்தி கங்கையில் கலக்கப்பட வேண்டும். எங்களுக்கு முக்தி தாருங்கள். கங்கை தாய் எங்களுக்கு தேவை. இல்லை! சற்று பொறுங்கள் மகாதேவா. மகாதேவா, அறியாமையில் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்தருளுங்கள். இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. என்னால் இந்த வேதனையை பொறுக்க இயலவில்லை. என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. இந்த இன்னலிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். தாங்கள் ஓர் மகரிஷி. சங்கடத்திற்கான தீர்வினை கண்டறிவது தங்களின் கடமையே. நினைவிருக்கட்டும், தூய மனம் கொண்டு சிவனை அழைத்தால் சிவன் தங்களுக்கு சகாயம் புரிந்திடுவான். மகாதேவா, நான் குற்றம் புரிந்து விட்டேன். அதற்கு மன்னிப்பு கோருகிறேன். ஒரு விதத்தில் நான் பெருமிதமும் கொள்கிறேன். ஏனென்றால் சிவசக்தியின் திருவிளையாடலில் பங்கு பெற்றேன் அல்லவா? இதைவிட சௌபாகியமான விஷயம் வேறு என்ன இருக்கிறது? பிரபு, என் தவறுக்கு பிராயச்சித்தம் செய்யும் பொருட்டு இந்த உடலை நான் துறந்து தேவி கங்கையை நான் விடுவிக்கிறேன். தேவி கங்கையை நான் விடுவிக்கிறேன். தேவி கங்கையை நான் விடுவிக்கிறேன். இல்லை, அவ்வாறு செய்யாதீர்கள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகரிஷி, இது ஆத்ம ஞானத்தின் உணர்வு, சத்தியத்தின் உணர்வு. எப்பொழுது ஒரு மானிடர் தன் வேதனையை பொருட்படுத்தாது பிறரின் நலன் காத்திடவே வாழ்வை அர்ப்பணிக்கின்றாரோ